கட்டுமான நல வாரிய கார்டு வச்சுருந்தா அதில் வர எல்லா பெனிஃபிட்ஸும் இலவசம். அதாவது நீங்கள் அந்த பணத்தை வந்து நீங்கள் திருப்பி கட்ட வேண்டிய தேவையில்லை. நிறைய பேர் வந்து இது வந்து லோனா கட்டணுமா, அந்த லோன் எப்படி வாங்கிறது, இது எப்படி திருப்பி கட்டுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது லோன் அமௌண்ட்டெல்லாம் கிடையாது. இது எல்லாமே ஃப்ரீயான அமௌண்ட்டு. நீங்கள் திருப்பி கட்ட வேண்டிய பணம் இல்லை. இது எல்லாமே பசங்களுக்கு படிக்கிற உதவித்தொகையிலிருந்து, உங்களுக்கு வீடு கட்டுறதுலேருந்து, உங்களுக்கு மருத்துவ செலவுலேருந்து, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும், அதாவது குழந்தைங்க படிக்கிறதுக்கு 1000லேருந்து 50,000 வரையும் தராங்க. அந்த பெனிஃபிட்ஸு வீடு கட்ட 4 லட்சம் தராங்க. மகப்பேறு உதவித்தொகை 18,000 ஒரு குழந்தை 2 குழந்தைக்கு 36,000 ரூபாய் தராங்க. உங்களுக்கு 2 குழந்தைங்களுக்கு மேரேஜ் பண்ண 20,000 40,000 ரூபாய் தராங்க. இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாமும் உங்களுக்கு ஃப்ரீ தான். 60 வயசான ஓய்வூதியம் தராங்க. அதுக்கு இடையில் உங்களுக்கு இயற்கையாக மரணம் அடைஞ்சிங்கன்னா 55,000 வரையும் தராங்க. நீங்கள் ஆக்சிடெண்ட்டோ அடிப்பட்டோ பணியிடத்தில் மரணம் அடைஞ்சால் 8 லட்சம் வரையும் இதில் கிளைம் பண்ணிக்கலாம். இது எல்லா அமௌண்ட்டும் ஃப்ரீயான பணம் தான். நீங்கள் திருப்பி கட்ட வேண்டிய பணம் இல்லை. அதனால் நீங்கள் கூலி தொழிலாளியாக இருந்தால் எல்லோரும் கார்டு போட்டு வச்சுக்கோங்க. இந்த கார்டு வந்து உங்களுக்கு மருத்துவ காப்பீடாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு வந்து ஏதாவது இடையில் மருத்துவ செலவு, உங்களுடைய உடல்நல குன்றியோ உடல்நல குறைபாடோ ஏற்படுதுன்னா அதுக்கான மருத்துவ செலவுக்கு இதை வந்து காப்பீடு கார்டாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்சூரன்ஸ் கார்டு மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இதை வந்து நிறைய பேர் வந்து இது சும்மா இது மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது வியூஸ்க்காக போடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேரில் சில பேர் சொல்லியிருக்காங்க. சொல்கிறவங்க எல்லாத்துலேயுமே எதை நீங்கள் செஞ்சிங்கன்னாமே குறை சொல்லணும்னு நினைக்கிறவங்க சொல்லினே தான் இருப்பாங்க. அது வந்து இருக்கா இல்லையான்னு கூட யோசிக்கவும் மாட்டாங்க, ஆராயவும் மாட்டாங்க. இது மாதிரி ஒன்று இருக்கான்னு யார்கிட்ட கேள்வி கேட்கவும் மாட்டாங்க. சப்போஸ் நம்ம கிட்டே கேள்வி கேட்டால் கூட நம்ம பதில் சொல்லிட்டு போயிடுவோம். அதையும் கேட்க மாட்டாங்க. அது மாதிரி சில பேர் சொல்கிறவங்க சொல்லினே தாங்க அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக சொல்கிறவங்க அவங்களுடைய குணாதிசயம் அந்த மாதிரி. அதனால் அதை நம்ம கண்டுக்கூடாது. நம்ம வந்து ஒரு நன்மை செய்யணும், ஒரு வழி காட்டணும்னு நினைக்கிறோமா காட்டிகிட்டு போயின்னு இருந்துடணும். ஏன்னா இங்கே வந்து எங்கிட்ட நிறைய பேர் வந்து தெரியலன்னு கேட்குறாங்க. அது தெரியலன்ற விஷயத்தை நாங்கள் வழிகாட்டி விட்றோம். அவ்வளோதான். அதை தான் நாங்கள் இப்போ வந்து வீடியோலையும் போட்டு விட்றோம். இதை தெரிஞ்சுக்கோங்கன்றது தான் எங்களுடைய இது. அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பயனடைஞ்சது மட்டும் இல்லாத உங்களை சார்ந்த 4 பேர் பயனடையட்டும். நல்ல விஷயத்த 4 பேர் பகிர்ந்துக்கலாம். தப்பு இல்லை, வேண்டாம். நல்ல விஷயத்த நம்ம பகிர்ந்துக்கலாம். சரிங்களா? நிறைய பேர் இது வந்து பொய்யான தகவல்னு சொல்கிறாங்க, அவங்க ஏமையினால் சொல்கிறாங்க. அதனால் அவங்க சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம செய்கிற நல்ல விஷயத்த நம்ம செஞ்சுட்டே இருப்போம். வீடியோ போடுறேன், நீங்கள் முடிஞ்ச அளவு எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதவே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஆளுக்கு நான் சொல்கிற மெசேஜ் 100 பேருக்கு ஒன்றா சொல்லிடுவேன் ஒரு வீடியோவில். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.